வணக்கம். கிரேட் சேல்ஸ் பர்சன்ஸ், வெற்றிகரமான விற்பனையாளர்களின் பழக்க வழக்கங்கள் என்ன? பார்ட் நம்பர் 14. வெற்றிகரமான வாடிக்கையாளர்கள் அவர்களுடைய வார்த்தைகளை மிக கவனமாக கையாளுவார்கள். ஓப்பன் எண்ட், க்ளோஸ் எண்டுன்னு இந்த வாக்கியங்களில் இருக்குது. ஓப்பன் எண்ட் அப்படின்னா கேள்விகள் கேட்குறது, கேள்விகள் கேட்டு வாடிக்கையாளர்லேருந்து நம்ம பதில்களை வாங்குறது. க்ளோஸ் எண்ட் அப்படின்னா முடிவு பண்ணி அந்த கொஸ்டின் மார்க்கே இல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட். யோசித்து பாருங்கள். இப்போ ஒரு வாடிக்கையாளர் என் முன்னால் இருக்கிறாரு. அவருக்கு நான் என்னுடைய ப்ராடக்ட் எல்லாமே ப்ரெசென்ட் பண்ணிட்டேன். சார் உங்களுக்கு என்ன கலர் சார்? இந்த கலருங்களா சார்? இந்த பாருங்கள் சார் அப்படின்னு பைக்கோ, காரோ, டெக்ஸ்டைலோ, ஏதோ மொபைலோ ஏதோ ஒன்று அப்படி காமிக்கிறோம். அவர் பார்க்குறாரு, உங்களுடைய கான்ஃபிகரேஷன் என்ன, நீங்கள் என்ன டைப்பு பைக் பிடிச்சிருக்கு, உங்களுடைய துணிமணி எந்த மாதிரியாக இருக்குது, அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டே இருக்கிறோம், காமிச்சிட்டே இருக்கோம். காமிச்சிட்டே இருக்கும்போது அந்த கொஸ்டின் மார்க்கில் தான் போய்கிட்டே இருக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே. அவேர்னஸ் ஸ்டேட்டோட, விழிப்புணர்வோட அவருக்கு இந்த இதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு பிடிச்ச உடனே, அப்படின்னா இந்த நாளில் இந்த ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லையா சார் அப்படின்னு தூக்கி ஓரமாக வச்சுக்கணும். இந்த 5 கலரில் உங்களுக்கு ரெட் கலர் பைக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா ரெட் கலர் நான் உங்களுக்கு அலாட் பண்ணிடலாமா சார்? உங்களுக்கு என்றைக்கு சார் நம்ம டெலிவரி எடுக்க போகிறோம்? ஒரு வாரம் ஆகுங்களா? ஒரு வாரம்னா என்ன காரணத்தில் சார் ஒரு வாரம் ஆகுது? நான் அதை தெரிஞ்சுக்கலாமா? அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அவங்ககிட்ட பேசிட்டே இருப்பாங்க. அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு வாரம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னா அந்த ஒரு வாரத்தில் உங்களுக்கு இந்த ஒரு வாரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தயார் பண்ணிடுவீங்க. அப்படின்னா நான் ஃபிக்ஸ் பண்ணுறது சார், நம்ம வர்ற திங்கக்கிழமை நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்களா அப்படின்னு கேட்டுட்டு, அப்படின்னா நான் தயாராக இருப்பேன் சார், நான் வண்டியை தயார் பண்ணி வச்சுறேன், நீங்கள் நிச்சயமாக வாங்க, நம்ம தயாராக ரெடியாக வச்சுருப்போம் அப்படின்னு ஓப்பன் எண்டையும் க்ளோஸ் எண்டையும் மாற்றி எப்போ நம்ம ஓப்பன் எண்டு கேட்கணும், எப்போ க்ளோஸ் எண்டு கேட்கணும் அப்படிங்கிற விஷயத்தை அந்த சக்ஸஸ்ஃபுல்லான வாடிக்கையாளர் தன்னை ஃப்ரேம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்போ கேட்கணுங்க உஷாராக இருந்துக்கிட்டே இருப்பாங்க. நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் சந்தித்த சேல்ஸ் பர்சன்லாம் எப்படி இருந்தாங்க? நீங்கள் சேல்ஸ் பர்சனாக இருந்தால் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். நன்றி, மகிழ்ச்சி. உங்கள் வியாபாரம் பெருகட்டும், விற்பனை பெருகட்டும், வாடிக்கையாளர் மனது மகிழட்டும். நன்றி. உங்கள் நண்பன் சின்னராஜா, த கோச் ஃபார் ஆல்ஃபா NLP. பை பாய்.